அன்புக்கினியவர்களே, பல நேரங்களில் நாம் சிந்திப்பது உண்டு. நாம் இந்த உலகில் பலவற்றை சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று பல பொக்கிஷங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். நகைகளை வாங்கி வைத்திருக்கின்றோம். நிலங்களை வாங்கி வைத்திருக்கின்றோம். வீடுகளை வாங்கி வைத்திருக்கின்றோம். இன்னும் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது போன்ற எண்ணங்கள் நமக்கு இருப்பது இயல்பு. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் நம்முடைய இந்த எண்ணங்களை சுக்குநூறாக உடைத்து விடுகிறார். என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் மனிதர்களாகிய நாம் நமக்கென்று வாழ்வதில்லை. அதாவது நான் எனக்கென்று வாழ்வதில்லை. நான் வாழுகின்ற பொழுதும் இறந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக நான் இந்த உலகிற்குள் வந்திருக்கின்றேன் என்றால் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து விரும்பி இந்த உலகில் வாழ்வதற்காக அனுப்பியிருக்கின்றார். அவருடைய திட்டங்கள் என் வழியாக நிறைவேறுவதற்காக. அப்படி இருக்கின்ற சூழலிலே இந்த உலகில் இருக்கின்ற எதுவும் எனக்குரியது அல்ல. ஆக நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்? அனைத்து மக்களும் கடவுள் முன்பாக மண்டியிடுவர். அங்கு ஏற்றத்தாழ்வுகள் என்பது இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஏற்றத்தாழ்வுகள் கடவுள் முன்பு இல்லை என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்? எதற்காக மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள், குறை கூறுகிறீர்கள்? இங்கு இருக்கின்ற நாம் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள், பலவீனம் உள்ளவர்கள். அப்படி இருக்கின்ற சூழலிலே நாம் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அவரவர் தங்களுடைய வாழ்வை எப்படி கட்டமைத்து மேன்மைப்படுத்துவது என்ற எண்ணங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் அமர்ந்து உண்ணுகின்றார். இதை பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனதுக்குள்ளே பொறுகுகிறார்கள். பாவிகள் வரி தண்டுபவர், அதாவது சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடவுளிடம் மனிதர்களிடமிருந்து, அதாவது யூதர்களிடமிருந்து அதிகமாக வரி வசூல் செய்து உரோமையர்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களோடு ஏன் இயேசு உணவருந்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் நிலவுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு புதுமையான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றார். பொதுவாக நாம் என்ன செய்வோம்? நாம் ஒரு விழா ஏற்பாடு செய்கின்றோம் அல்லது ஒரு சிலருக்கு உணவு கொடுக்கின்றோம் என்றால் தெரிந்தவர்களுக்கு கொடுப்போம். நமக்கு அவர்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற மனிதர்களை நாம் தேர்ந்தெடுத்து செய்வது வழக்கம். ஆனால் இங்கே இயேசு இந்த மனிதர்கள் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார்கள். பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார்கள். வரி வசூல் செய்கின்றவர்கள் கடவுளை விட்டு விலகி இருக்கின்றார்கள். அவர்களை தனக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை இறைவன் செய்கின்றார். அதைத்தான் 2 உவமைகள் வழியாக சொல்லுகின்றார். ஒன்று, 100 ஆடுகள் ஒருவரிடம் இருக்கிறது. ஒரு ஆடு தவறிவிட்டது. அந்த ஒற்றை ஆட்டை தேடி அந்த ஆடுகளின் மேய்ப்பன் செல்லுவானா செல்ல மாட்டானா என்று கேட்கின்றார். ஒன்று போய்விட்டது, அதனால் அப்படி விட்டுவிடுவோம் என்று எண்ணுவானா? இல்லை. மாறாக அந்த தொலைந்து போன ஒன்றை தேடி செல்லுகின்றான். அதை கண்டவுடன் மகிழ்ந்து அதை எடுத்துக்கொண்டு வருகின்றான். அதுபோன்றுதான் கடவுளுடைய மந்தையிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். 100 ஆடுகள் போன்று நிறைந்திருக்கின்றோம், நிறைவான ஒரு எண்ணிக்கையில். அதில் ஒன்று தவறி சென்றாலும் கடவுள் அந்த தவறி சென்ற ஒன்றை தேடிச் செல்லுவார் என்பதுதான் இதற்கான அடையாளம். ஆக நம் ஒவ்வொருடைய பணியும் அதான். கடவுளை விட்டு எவரொரு விலகிச் செல்லுகின்றாரோ அவரை கடவுளிடம் அழைத்து வருகின்றது நமது பணியாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை துன்புறுத்தக்கூடியவர் அல்ல. இறைவன் தண்டனை கொடுக்கக்கூடியவர் அல்ல. இறைவன் மன்னிக்கக்கூடியவர், நேசிக்கக்கூடியவர், இரக்கம் கொள்ளக்கூடியவர். அதேவேளை தந்தையாக இருந்து கொண்டு சில நேரங்களில் நம்மை சரிபடுத்துவதற்காக, நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக சில நேரங்களில் அவர் செவி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அதேவேளை அவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வதில் அவர் அக்கறை காட்டுகின்றார்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகில் வாழுகின்றோம் என்றால் நமக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்று நம்மிடம் இருக்கின்ற வீடு நாளை இன்னொருவருடையதாக மாறலாம். இன்று நம்மிடம் இருக்கின்ற நிலம் நாளை இன்னொருவருடையதாக மாறலாம். இன்று நம்மிடம் இருக்கிற நகை நாளை இன்னொருவருடையதாக போகலாம். எது நம்மை விட்டு சென்றாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்திய வாசகங்கள் அமைந்திருக்கின்றது. எந்த சூழலிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை ஆழமாக நமக்கு இன்று கொடுக்கின்றார். ஆகவே சிந்தித்தவர்களாக, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உம்மை விட்டு விலகிச் செல்லாமலும், எங்களை சூழ்ந்திருக்கின்றவர்கள், எங்களை சேர்ந்தவர்கள் உம்மை விட்டு விலகிச் செல்லாமலும் நாங்கள் பார்க்க உதவி புரியும். அதுபோன்று பிறரை பற்றி கேலி கிண்டல் பேசாமல், அவருடைய பலவீனங்களை பார்த்து நகைத்து அவர்களை ஏளனப்படுத்தாமல், நாங்கள் எங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற நற்செயல்களை, நல்லவற்றை பார்த்து மகிழ்ந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.